வணக்கம். டாக்டர் சத்யநாராயணன் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல். என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் தைராய்டு நோய் உள்ளவர்கள், அதாவது குறைவான அளவு தைராய்டு ஹார்மோன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஹைப்போதைராய்டிசம், இந்த நோயாளிகள் என்னென்ன உணவு சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது என்பதை பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தைராய்டு ஹார்மோன் கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சி வடிவில் இருக்கக்கூடிய அந்த தைராய்டு கிளாண்டிலிருந்து சுரக்கப்படுகிறது. இந்தியாவில் 10 பேரில் ஒருத்தருக்கு இந்த தைராய்டு குறைபாடு நோய், அதாவது ஹைப்போதைராய்டிசம் இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இது ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம் காணப்படுகிறது. உடல் தனக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்திக் கொள்வதற்கும், இந்த மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க, இந்த வளர்சிதை மாற்றத்திற்கும் தைராய்டு ஹார்மோன் மிகவும் உதவுகிறது. சரி, தைராய்டு ஹார்மோன் குறைபாடு உள்ளவர்கள், இந்த ஹைப்போதைராய்டிசம் பேஷண்ட்ஸ் என்னென்ன உணவு சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது சிலுவை காய்கறிகள், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், அப்புறம் ப்ரக்கோலின்னு சொல்லுவாங்க, பச்சை பூக்கோஸ், இவற்றையெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் முள்ளங்கி சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் இதில் இருக்கக்கூடிய அந்த காய்ட்ரஜன் அப்படின்ற ஒரு பொருள் தைராய்டு சுரப்பி உற்பத்தியை குறைக்கிறது. இரண்டாவது, சோயா சம்மந்தப்பட்ட பொருட்கள், அதாவது சோயா பீன்ஸ், சோயா பால், டோஃபு. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த காய்ட்ரஜன் அப்புறம் அந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன் இந்த தைராய்டுடைய செயல்பாட்டை தடுக்கிறது. அப்புறம் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளை சாப்பிடக்கூடாது. அப்புறம் எண்ணெயில் பொரித்த உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், துரித உணவுகள், அப்புறம் இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய குளிர்பானங்கள், இதெல்லாம் அவங்க சாப்பிடக்கூடாது. அப்புறம் முக்கியமான விஷயம் காஃபி. இந்த காஃபி பார்த்திங்கன்னா, அந்த தைராய்டு மாத்திரை எடுத்துக்கொள்பவர்கள் இந்த மாத்திரைகள் உட்கொண்ட பின்னர் காஃபி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவை வயிற்றிலிருந்து ரத்தத்தில் உறிஞ்சப்படுவதை தடுக்கிறது. அப்புறம் அதனுடைய செயல்பாட்டை குறைக்கிறது. அதனால் காஃபி நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு டீ குடிக்கலாம், இல்லை பால் குடிக்கலாம். அப்புறம் மதுபானங்களை தவிர்க்க வேண்டும். அப்புறம் அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ், செயற்கை இனிப்பூட்டிகள்னு சொல்லுவாங்க, இதை நீங்கள் சேர்த்துக்கொள்ளக்கூடாது. சரி, தைராய்டு ஹார்மோன் குறைபாடு உள்ளவர்கள் என்னென்ன உணவு சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த அயோடின் கலந்த உப்பை அவர்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த கல் உப்பு சேர்க்கக்கூடாது. அப்படி கல் உப்பு சேர்த்தா கூட அந்த அயோடின் கலந்த கல் உப்பை அவர்கள் சேர்த்துக்கொள்ளலாம். அப்புறம் கடல் உணவுகள், மீன், இறால், இது போன்ற கடல் வாழ் உயிரினங்கள். அப்புறம் பால் பொருட்கள், பால், தயிர், மோர், யோகட், அப்புறம் முட்டை சாப்பிடலாம். அப்புறம் செலினியம் இருக்கக்கூடிய உணவு வகைகள், அதாவது கோழி, காளான், பூண்டு, இதெல்லாம் அவர்கள் நிறைய சேர்த்துக்கொள்ளலாம். அப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், இந்த மீனில் பார்த்திங்கன்னா சால்மன், அப்புறம் மத்தி மீன், காணாங்கழுத்து, இதில் நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறது. அதே போல் ஆளி விதைகள், அக்ரூட்லேயும் இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிகம் இருக்கிறது. இதை அவர்கள் சேர்த்துக்கொள்ளலாம். அப்புறம் முழு தானியங்கள், இந்த பழுப்பரிசி, ஓட்ஸ், இந்த முழு கோதுமை, அப்புறம் இந்த காய்கறிகள், அப்புறம் இந்த பெக்டின்கள் நிறைய இருக்கக்கூடிய இந்த ஃப்ரூட்ஸ், அதாவது பெர்ரி, பேரிக்காய், அப்புறம் ஆப்பிள், சாத்துக்குடி, ஆரஞ்சு, எலுமிச்சம்பழம், ப்ளம்ஸ், இது போன்ற பழங்களை அவர்கள் சாப்பிடலாம். சர்க்கரை இருப்பவர்களுக்கு இந்த ஹைப்போதைராய்டிசம் ஒரு முக்கியமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஏனென்றால் இந்த நரம்பியல் பாதிப்பு மற்றும் இந்த சிறுநீரக பாதிப்பு, இந்த நியூரோபதி அப்புறம் நெஃப்ரோபதி, இது வரக்கூடிய வாய்ப்புகளை இது அதிகப்படுகிறது. அதனால் சர்க்கரை இருப்பவர்களுக்கு இந்த ஹைப்போதைராய்டிசம் இருந்துச்சுன்னா இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வரக்கூடிய அந்த சான்சஸ் அதிகமாகிறது. அப்புறம் இந்த ஹைப்போதைராய்டிசம் அந்த HbA1c, இந்த 3 மாத சர்க்கரை அளவை ஒரு பொய்யான உயர்வை ஏற்படுத்தக்கூடும். அதனால் இந்த HbA1c அதிகமாக இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு நீங்கள் இதுக்கும் ஒரு தடவை ஹைப்போதைராய்டிசம் இருக்கான ஒரு செக் பண்ணுங்க. ஏன்னா ஹைப்போதைராய்டிசம் சில சமயம் அந்த ஃபால்ஸ் எலிவேஷன் உங்களுக்கு ஏற்படுத்தலாம். ஸோ கேரியோ மெசேஜ். ஸோ தைராய்டு இருப்பவர்கள் இந்த முக்கியமாக இந்த க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸை சாப்பிடக்கூடாது. அப்புறம் இந்த அயோடின் கலந்த உப்பு, அப்புறம் இந்த கடல்வாழ் உயிரினங்களை நிறைய சாப்பிடலாம். ஸோ நீ சொன்ன தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.